அன்பானவர்களே, கர்த்தருடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் சதா காலம் எங்களோடு கூட இருக்கிறது. ප්‍රේමවන්තයනි ස්වාමින් වහන්සේගේ කරුණාව ඊයේත් අදත් හෙටත් සදා කාලයටම අප සමග තිබෙනවා. மக்கள் தேவ சபையின் ஆராதனை ஊடாக ஆன்லைன் ஊடாக இணைந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கின்றோம். අන්තර්ජාලය ඔස්සේ ජනතා දේව සභාවේ දේව මෙහෙට සම්බන්ධ වී සිටින ඔබ සියලු දෙනාම අපි තාමත් ආදරෙන් පිළිගන්නවා. இன்றைய நாளும் கர்த்தருடைய வார்த்தை ஆயத்தமாக இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களை சுகப்படுத்த போகிறது. அந்த வார்த்தை எங்களை வழிநடத்த போகிறது. අද දවසෙත් ස්වාමින් වහන්සේගේ වචනය අප මැද්දේ සූදානම්ව තිබෙනවා. ඒ වචනය අපව ස්පර්ශ කරන්නට යනවා. අපව සුවපත් කරන්නට යනවා. நம்முடைய இருதயங்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்படுவோம். එනිසා ඔබේ හදවත් විවෘතව තබාගෙන උන්වහන්සේගේ වචනය අසන්ට සූදානම් වෙන්න. දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබත් සමග බෙදා ගන්නට ලැබුණාව මේ ඉඩ ප්‍රස්තාව නිසා මම උන්වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. தேவனுடைய வார்த்தை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொடுக்க தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். මම ඉපදුනේ කිතුණු පවුලකට. நான் பிறந்தது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில். ඒ නිසා මගේ නෑදා හිතමිතුරන් බොහෝමයක්ම කිතුණුවන්. எனது சொந்தக்காரர் சுற்றத்தார் உற்றத்தார் அநேகருமே கிறிஸ்தவர்களாகவே இருந்தார்கள். එවැනි පරිසරයක හැදෙන විට මගෙන් නිතරම අහපු ප්‍රශ්නයක් තමයි මම වැඩියෙන්ම කැමති බයිබල් චරිතය කුමක්ද කියලා. அவ்வாறு சூழ்நிலையில் வாழும் போது அநேகர் என்னிடம் கேட்ட கேள்வித்தான் பைபிளிலே எனக்கு வேதாகமத்திலே பிடித்த கதாபாத்திரம் என்ன என்று. මේ වෙන විට මම වඩාත්ම කැමති බයිබල් චරිතය කියනවා නම් මට චරිත දෙකක් තිබෙනවා. යේසුස් වහන්සේගේ මව වූ මරියා සහ පරණ ගිවිසුමේ යෝසප්. அந்த காலகட்டத்திலே நான் விரும்பிய கதாபாத்திரம் இரண்டு இருந்தது. ஒன்று ஆண்டவர் இயேசுவின் தாயாகிய மரியாள், மற்றது பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு. අපි බොහෝ විට යෝසප්ගේ කතාව අවසානයේ මනසේ තියාගෙන තමයි අපි කියවන්නේ. நித்தமும் நாங்கள் யோசிப்பின் கதையை வாசிக்கும் பொழுது அதன் முடிவு என்ன என்று அறிந்துதான் வாசிக்கிறோம். ඒ නිසා එදිනෙදා යෝසප් මුහුණ දුන්න අවුල් සහගත දුක්ඛිත තත්වයන් අපිට මග හැරෙනවා. ஆதலால் தினந்தோறும் யோசேப்பு முகம் கொடுத்த குழப்பமான துக்கமான சூழ்நிலைகளை நாங்கள் மறந்து விடுகிறோம். ඒ නිසා මේ උදෑසන යෝසප් මුහුණ දුන් වේදනාව මැදින් ඔබත් සමග ගමන් කරන්නට මම කැමතියි. இந்த காலை வேளையிலே யோசேப்பு சென்ற அந்த துக்ககரமான பயணத்திலே உங்களுடன் அந்த பயணத்தை மேற்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். සමහර විට යෝසප්ගේ ජීවිතය තුළ ඔබේ ජීවිතයද දකින්ට පුළුවන් වෙනවා ඇති. சில நேரங்களிலே யோசேப்பின் வாழ்க்கையோடு ஒப்பிட்ட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. යෝසප්ගේ ජීවිත කතාව උප්පත්ති 37 දී ආරම්භ වෙන විට යෝසප්ගේ වයස අවුරුදු 17යි. யோசேப்பின் வாழ்க்கை கதையாவது ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய வயது 17. අපිට මුලදීම උප්පත්ති 37 4වෙනි පදයේ මෙසේ කියනවා. ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் 4வது வசனம் இப்படி சொல்கிறது. ඔවුන්ගේ පියා ඔවුන් සියල්ලටම වඩා යෝසෙප්ට ප්‍රේම කරන බව දැක ඔහුගේ සහෝදරයෝ ඔහුට වෛර කළහ. එබැවින් ඔහු සමග මිත්‍ර ලීලාවෙන් කතා කිරීමට ඔවුන්ට නොහැකි විය. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். දැන් යෝසප්ට සිහින දෙකක් උත් තිබුණා. யோசேப்பு 2 கனவுகளை கண்டான். ඒ සිහින දෙකේ ඔහුගේ පවුලේ අනිත් අයට වඩා උසස් කරන බව ඔහු දුටුවා. அந்த கனவிலே அவன் கண்டான் மற்ற சகோதரர்களை விட அவன் உயர்த்தப்படுவதை அந்த கனவிலே கண்டான். දැනටමත් ඔහුගේ සහෝදරයන් ඊර්ෂ්‍යා වෙලා ඔවුන්ගේ සම්බන්ධතාවය කැඩී බිඳී තිබුණා. இப்பொழுதே அவர்களுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்த நிலையிலே அவனை தனித்து வைத்தார்கள். නමුත් මේ සිහින දෙකෙන් පස්සේ තිබුණ අයහපත් තත්ත්වය ඊටත් වඩා අයහපත් වුණා. இந்த கனவினூடாக இருந்த சூழ்நிலையானது தீமையா இருந்த போதிலும் அது தொடர்ந்தும் தீமையின் பக்கமாகவே மாறியது. මන්ද යෝසස් ඔහුගේ සිහින දෙක ඔහුගේ සහෝදරයන්ට කිව් විට 5 වෙනි පදේ සහ 8 වෙනි පදේ කියනවා ඔවුන් ඔහුට වඩාත් වෛර කරා කියලා. இந்த யோசேப்பு தனது கனவை 2 கனவை தமது சகோதரர்களுக்கு சொல்லும் பொழுது 5வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய சகோதரர்கள் அவனை அதிகமாய் வெறுத்தார்கள். එක දවසක් යෝසප්ගේ පියා ඌට කතා කරලා කිව්වා බැටළුවන් රකිමින් සිටින ඔහුගේ සහෝදරයන්ගේ සැප දුක් සොයාගෙන එන්න කියලා. ஒரு நாள் யோசேப்பின் தகப்பன் அவனிடம் சொல்கிறார், அவருடைய ஆடுகளை கவனிக்கும் சகோதரர்களை போய் பார்த்துவிட்டு வா.
ඉතින් සහෝදරයන්ව බලන්ට යන අවස්ථාවේදී 37 18 20 ඉඳන් මෙහෙම කියනවා. 37வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை யோசேப்பு சகோதரை பார்க்கும் பொழுது நடந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. ඔහුගේ සහෝදරයෝද ඔහු දුරසිට දුටු හැටියේම ඔවුන් වෙත එන්ටත් පෙර ඔහු මරා දැමීමට කුමන්ත්‍රණය කළහ. ඔහු එකිනෙකා අමතමින් ඔය එන්නේ ස්වප්නකාරයා දැන් ඉතින් වරෙල්ලා අපි ඔහු මරා එවිට ඔහුගේ සිහිනවලට සිදුවන දේ බලමුයි කතා කරගත්හ. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். මරා දමුමු ඊට පස්සේ ඔහුගේ සීනවලට මොනවාද වෙන්නේ කියලා අපි බලමු. அவனை கொன்று போடுவோம், அப்பொழுது அவனுடைய கனவுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். නමුත් යාකෝබ්ගේ වැඩිමල් පුතා රූබන් යෝසෙෆ්ව මුදා ගන්නා පිණිස ඔහු කිව්වා අපි වලකට දාමු කියලා යෝජනා කරා. ஆனாலும் ரூபன் யாக்கோபின் மூத்த மகன் சொல்கிறான், இவனை காப்பாற்றுவதற்கு வகை தேடி அவனை ஒரு குழியிலே போட்டு விடுவோம் என்று அவன் யோசனை சொல்கிறான். 24 වෙනි පදේ කියනවා ඔහු රැගෙන වලකට දැම්මා කියලා. அவனை எடுத்து குழியிலே போட்டார்கள் என்று 37வது அதிகாரத்திலே 24வது வசனத்தில் காண்கிறோம். 25 වෙනි පදේ මොනවාද කියන්නේ? 25வது வசனம் என்ன சொல்கிறது? වලකට දැම්මා ඉන්පසු ඔවුහු ආහාර අනුභව කරන්න වාඩි වුණා කියලා. அதிலே சொல்லப்படுகிறது, பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். වලකට දාලා ඊට පස්සේ ඒගොල්ලන් නිකන් මොකක්වත් උනේ නෑ වගේ යෝසෙෆ්ම ගෙනාපු කෑම ටික කන්න වාඩි වුණා. அவர்கள் குழியிலே அவனை போட்ட பின்பு ஒன்றும் நடக்காதவாறு யோசப்பினால் கொண்டு வரப்பட்ட ஆகாரத்தை உட்கொள்ள உட்கார்ந்தார்கள். දැන් අපි මේ කතාවේ අවසානය දන්න නිසා අපි හිතනවා ඉතින් මේක తాවකාලික දෙයක් නේ. இந்த கதை முழு கதையும் நாங்கள் அறிந்தபடினால் இது தற்காலிகமான ஒரு கதைத்தானே, ஒரு சந்தர்ப்பம் தானே என்று நினைத்து விடுகிறோம். නමුත් යෝසෙෆ් ඔහුගේ කතාවේ අවසානය දැනන් හිටියේ නැහැ. ஆனால் யோசேப்பு அவனுடைய கதையின் முடிவு என்ன என்று அறிந்திருக்கவில்லை. දශක ගණනාවකට පස්සේ ඔහුගේ සහෝදරයන් මේ සිද්ධිය මතක් කරලා මෙහෙම කිව්වා උප්පත්ති 42:21. ஆதியாகமம் 42வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலே இந்த காரியங்களை அறியாத அவருடைய சகோதரர் கடிவின் முடிவிலே பல வருடங்களுக்கு பிறகு என்ன சொன்னார்கள் என்பதை கவனிப்போம். ඔහු අපට කන්නලව් කරද්දී ඔහුගේ වේදනාව දැක දැකත් අපි ඇහුම් කන්නු දුන්නෙමු. அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே. ඔවුන් කකා ඉන්නැද්දී ඉස්මාኤල් වරුන්ගේ තවලමක් එනවා දැක්කා. இவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது மீதியானர் நாட்டு அவர்களின் வியாபாரிகள் வருவதை கண்டார்கள். ඔවුන්ගේ තවත් සහෝදරයෙක් වූ යූදාට මෙහෙම අදහසක් ආවා. மற்றொரு சகோதரனான யூதாவுக்கு இப்படி ஒரு திட்டம் வந்தது. 26 27 කියනවා අපේ සහෝදරයා මරලා දාලා අපේට ලැබෙන වාසිය ඵලය මොකක්ද? අපි මේ ඉස්මාኤල් වරුන්ට විකුණමු කියලා කිව්වා. நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக என்று சொன்னான். ඉතින් මිලයක් කතා කරගෙන ඔවුන්ගේ බාල සහෝදරයාව වික්කා. விலையை பேசி அவர்களுடைய கடைசி சகோதரனை விற்று போட்டார்கள். ඊජිප්තුවට යන්ට සති දෙකක්වත් ගත වෙන්න ඇති. எகிப்து தேசத்துக்கு செல்ல குறைந்த அளவு 2 கிழமையாவது சென்றிருக்கும். නාන්දනුන අය සමග දීර්ඝ ගමනක් අවුරුදු 17 දරුවෙක් ගමන් කරනකොට ඔහුට කුමක් සිද්ධ වෙන්න ඇද්දයි අපිට හිතන්න පුළුවන්. 17 வயது வாலிப இந்த பையன் இந்த 2 கிழமையான இவ்வளவு தூரமான பயணத்தை எப்படி மேற்கொண்டிருப்பான்? මගදී ඔහුව සැලකුවේ කොහොමද? போகும் பயணத்திலே அவனை எப்படி பார்த்து கொண்டார்கள்? නමුත් ඊජිප්තුවට ගියාට පස්සේ 36 වෙනි පදේ කියනවා මිසරයේදී පාරාවෝ රජුගේ නිලධාරියෙකු වන පොතිෆර්ට යෝසෙෆ්ව විකුණුවා කියා. அவ்வாறே நாங்கள் பார்க்கிறோம். 36வது வசனமானது இப்படி சொல்கிறது, அவர்கள் அவனை எப்படி போர்த்திபாரிடம் விற்றுவிட்டான் என்பதை கவனிக்கிறோம். නමුත් උප්පත්ති පොතේ කතෘ පුදුම විස්තරයක් මෙතන ඇතුළත් කරනවා. ஆனாலும் ஆதியாகமம் எழுதியவர் அழகான ஒரு பின்னணியை எமக்கு காண்பிக்கிறார். 39 දෙකේ කියනවා සමිඳානන් වහන්සේ යෝසෙෆ් සමග වැඩි සිටියයින් ඔහුගේ හැම කටයුත්තක්ම සාර්ථක වුණා කියා.
கர்த்தர் யோசேப்போடு இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. දෙවියන් වහන්සේ කෙනෙක් සමග සිටින විට හොඳ යහපත් දේවල් සිද්ධ වෙන්නේ නැද්ද? தேவன் ஒரு மனுஷனோடு இருக்கும் பொழுது நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடாதா? නමුත් ඔහුගේ සියලු රිදීම් සහ ප්‍රතික්ෂේප මැද්දේ යෝසප් දෙවියන් වහන්සේ අත්හැර දැමූ මිනිසෙකුට වඩා දෙවියන් වහන්සේ සමග සිටි මිනිසෙකු ලෙස ජීවත් වෙන්න ඔහු තෝරාගත්තා. எல்லா காயங்கள் நிராகரிப்பு மத்தியிலும் யோசேப்பு தேவனை கைவிடப்பட்ட மனிதரை விட தேவனோடு இருக்கும் மனிதனாக வாழ்வதையே தெரிந்து கொண்டான். ඒ ආකල්පය නිසා යෝසප් පොතිෆර්ගේ ප්‍රසාදයට පත්වී පොතිෆර් ඔහුගේ සියලු සන්තක යෝසප්ගේ භාරයට බාර දුන්නා. இந்த நோக்கத்தின் அடிப்படையாக யோசேப்பு போர்த்திபாரின் தயவை பெற்று அவனுடைய நல்லொரு ஊழியக்காரனாய் மாறுகிறான். නමුත් කලක් ගියාට පස්සේ උපති 39:6 මෙහෙම කියනවා. காலங்கள் கடந்து செல்கிறது. ஆதியாகமம் 39 6வது 7வது வசனம் என்ன சொல்கிறது என்பதை கவனிப்போம். යෝසෙප් කඩවසම් පෙනුමක් ඇති රූප සම්පන්න කෙනෙක් විය. ටික කලක් ගත වූ පසු ඔහුගේ ස්වාමියාගේ බිරිඳ යෝසෙප් වෙත නෙත්හෙලා මා සමග සයනය කරන්නයි කීවාය. யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். බයිබලය කියනවා දවසින් දවස ඇය ඔහුට කරදර කරා කියලා. வேதத்திலே சொல்லப்படுகிறது அவள் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தொல்லை கொடுத்தான். නමුත් ඒ හැම වෙලාවෙම යෝසප් ඇගේ අඬගැසීම ප්‍රතික්ෂේප කරා. அந்த ஒவ்வொரு நேரமும் யோசேப்பு அவருடைய குரலுக்கோ அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் மறுதலித்தான். නමුත් යෝසප් ඇව ප්‍රතික්ෂේප කරේ ඇයි? ஏன் யோசேப்பு அதை மறுதலித்தான்? 9 වෙනි පදේ යෝසප් පොතිෆර්ගේ භාර්යාවට කියනවා මම මෙවැනි මහා දුෂ්ට ක්‍රියාවන් කොට දෙවියන් වහන්සේට විරුද්ධව කෙසේ පව් කරන්නයි කියලා. ஆனாலும் யோசேப்பு அவளை பார்த்து இப்படி சொல்கிறான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். දෙවියන් වහන්සේට විරුද්ධව தேவனுக்கு விரோதமாகவா? මෑතකදී කිසිවක් නොකළ දෙවියන් වහන්සේට විරුද්ධව எதையுமே அருகிலே அந்த காலகட்டத்திலே தேவன் அவனுக்கு செய்யாத போது වෙන්දේසි කරලා විකුණද්දී නිකන් බලාගෙන හිටපු දෙවියන් වහන්සේට විරුද්ධව ஏலத்தில் விற்கப்படும் அடிமையாய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ලිංගිකව හිරහැරයකට ගොදුරු වී සිටින විටදී නිකන් බලාගෙන හිටපු දෙවියන් වහන්සේට විරුද්ධව பாலியல் துஷ்பிரயோஜனத்துக்கு ஏதுவாய் இருக்கும் அந்த நிலையிலும் கூட அவன் தேவனுக்கு விரோதமாயிருந்தானா? අපි කිකුරු වෙන්නේ ඒ වගේ දෙවියන් වහන්සේ කෙනෙක්ටද? இப்படிப்பட்ட தேவனுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். නමුත් දෙවියන් වහන්සේගේ නිශ්ශබ්දතාවයෙන් අදහස් කරන්නේ උන්වහන්සේ ඔහුව අත්හැර දමා ඇති බවක් නොවේ කියා யோசப் තේරුම් ගත්තා. இந்த நேரத்திலே யோசேப்பு அறிந்து கொண்டார், தேவன் அமைதியாய் இருந்த போதும் தேவன் அவனை கைவிடவில்லை என்பதை அவன் நன்றாய் அறிந்திருந்தான். පොතිෆර්ගේ භාර්යාව තමාට අවශ්‍ය දේ ලැබුණේ නැතිකොට ඇය யோசப் ස්ත්‍රී දූෂණය චෝදනය එල්ල කරා. போத்திபாரின் மனைவியானவள் தனக்கு இஷ்டமானது பெற்றுக்கொள்ளாத நேரத்திலே யோசேப்புக்கு ஒரு குற்றத்தை சாட்டினான், அவன் இவளை கற்பழித்தாள் என்று. ඒ අවස්ථාවේදී පොතිෆර් අසාධාරණ ලෙස யோசப்ව හිරගත කරා. போத்திபார் என்ன செய்தார் என்றால் அநியாயமாக இவனை சிறைக்குள் அனுப்பினார். අවුරුදු ගානක් විශ්වාසවන්තව සත්‍යවාදී ලෙස සේවය කරාට ලැබුණු විපාකය මෙයයි. பல வருடங்கள் விசுவாசமாய் உண்மையாய் உழைத்த அவனுக்கு கிடைத்த பிரதிபலத்தானா இது. නමුත් නැවතත් හිරගෙදර ඉන්නකොට කතුරුවරයා 39 21 23 මෙහෙම කියනවා. வேதத்திலே நாங்கள் பார்ப்போம் 21வது 23வது வசனம் எப்படி இருக்கிறது என்று. එහෙත් සමිදානන් වහන්සේ යෝසෙප් සමග වැඩ සිට ඔහුට කරුණාව පෙන්වා සිරගෙදර පාලකයාගේ ප්‍රසාදයද ඔහුට ලබා දුන් සේක. තවද යෝසෙප්ගේ පාලනයට පවරාදුන් කිසිවක් ගැන සිරගෙයි පාලකයාට ප්‍රශ්නයක් නොවීය. මන්ද සමිදානන් වහන්සේ ඔහු සමග වැඩ සිට ඔහු කළ සියල්ලම සාර්ථක කිරීමට සැලසූ නිසාය.
கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. සාර්ථක සිරකරුවෙක් அவன் ஒரு தேர்ச்சி பெற்ற இல்லாவிட்டால் சித்தியடைந்த கைதியா? දෙවියන් වහන්සේ තමා සමග සිටියා නම් ඔබ නෙමේ හිරගෙදර යන්න ඕනේ. කාව මිත්‍යාචාරයේ යෙදෙන්න කැමති වුණු ඒ පොතිෆර්ගේ භාර්යාව තමයි හිරගෙදර යන්න තිබුණේ. தேவன் யோசேப்போடு இருப்பாராகில் உண்மையிலுமே போர்த்திபாரின் மனைவி தான் இந்த சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் விபச்சார குற்றச்சாட்டின் பிரகாரமாக. නමුත් අපයෝජන අයුක්තිය හමුවෙත් යෝසප් දෙවියන් වහන්සේ අතහැර දැමූ මිනිසෙකුට වඩා යෝසප් දෙවියන් වහන්සේ සමග සිටි මිනිසෙක්සේ ජීවත් වෙන්න ඔහු තීරණය කරා. துஷ்பிரோஜனமும் அநீதிக்கும் நடுவிலே யோசேப்பு தேவனால் கைவிடப்பட்ட மனிதனை விட தேவனோடு இருக்கும் மனிதனாக வாழ்வதையே தெரிந்து கொண்டான். ඔබ දන්නවා කතන්දරේ කුසලාන පිරිනමන්නාගේ ප්‍රධානියා සහ පූප සාදාන්නාගේ ප්‍රධානියා පාරාවගේ අනුග්‍රහයෙන් ඉවත් වී ඔවුනුත් හිරගෙදර දැම්මා. அந்த பானபாத்திர காரணம் சுயம் பாகியும் அவர்களுக்கு அரசனுக்கு விரோதமாய் சென்ற குற்றத்தின் பிரகாரமாக யோசேப்போடு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டான். දවසක් එයාලා අසරණ වෙලා ඉන්නවා දැකලා හොයලා බලන විට ඔවුන් දෙදෙනාත් සිහින දෙකක් දැකලා තිබුණා. ஒரு நாள் இவர்கள் சோர்வாக இருப்பதை யோசேப்பு கண்டு அவர்களிடம் விசாரிக்கும் பொழுது அவர்களும் கனவுகளை கண்டவர்களாயிருந்தார்கள். යෝසප් සිහින දෙක අර්ථකථනය කර කිව්වා පාරාවගේ සේවයට කුසලාන පිරිනමන්නා නැවත යන බව කියලා. அந்த யோசேப்பானவன் அந்த கனவின் அர்த்தத்தை சொல்ல பிரகாரமாக அவன் சொல்கிறான் பான பாத்திரக்காரனை அந்த அரசன் மறுபடியும் தனது நிலைக்கு கொண்டு வருவார் என்று. දැන් අපි හිතනවා දෙවියන් වහන්සේ යෝසප් සමග හිටියා සිරගෙදර පාලකයාගේ අනුග්‍රහය ලැබුණා සාර්ථකව හිටියා. ඉතින් ඇත්තට යෝසප් විනෝදජනක ජීවිතයක් ගත කරා කියලා. சில நேரம் நாங்கள் யோசிக்கலாம் தேவனானவர் யோசேப்போடு இருந்தார் அதே போல சிறை தலைவரும் இவனுக்கு அவருடைய கிருபையை காண்பித்தார் அப்படி என்றால் இவன் அந்த சிறைச்சாலையிலே சந்தோஷமாக இருந்திருப்பானா? අවුරුදු දෙකක් කිසිදු බලාපොරොත්තුවක් නැතුව යෝසප් හිරගත වීම සිටියා. தொடர்ந்து 2 வருடங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யோசேப்பு அந்த இடத்திலே காலத்தை கழித்தான். දැන් යෝසප්ට අවුරුදු 30යි. இப்பொழுது யோசேப்புக்கு 30 வயதாகிவிட்டது. පාරාවොත් සිහින දෙකක් දකිනවා. பார்வோன் ராஜாவும் 2 கனவுகளை காண்கிறார். එක පාටව කුසලාන දරන්න යෝසප් මතක් වුණා. அப்பொழுது பான பாத்திரக்காரனின் தலைவனுக்கு யோசேப்பை நினைவு வந்தது. ඉතින් පාරාවෝ යෝසප්ව කැඳෙව්වා. அப்பொழுது பார்வோன் ராஜா யோசேப்பை வரவழைக்கிறார். යෝසප් පාරාවෝගේ සිහිනවලට දුන් අර්ථකථනය තමයි මුළු ඊජිප්තුව පුරා ඉතා සරුසාර අවුරුදු 7කට පසුව සාගතයෙන් පිරුණු අවුරුදු 7ක් එන්ට යනවා அந்த කියලා. கனவுகளின் அர்த்தமாக யோசேப்பு சொன்னதின் பிரகாரமாக 7 வருட செழிப்பும் 7 வருட பஞ்சமும் சொல்லப்பட்டது. යෝසප් හැබැයි පාරාවොට සිහිනය අර්ථකථනය කරා විතරක් නෙමෙයි ඔහු අවවාද දෙන්නත් ගියා. அவன் அந்த கனவுக்கு அர்த்தம் சொன்னது மாத்திரமல்ல அதுக்கு தேவையான அறிவுரையையும் சொன்னான். දක්ෂ මිනිස්සු සොයා ශක්ෂික අවුරුදු 7 තුල ධාන්‍ය ගබඩා කර සාගත අවුරුදු 7ට සූදානම් වෙන්න කියලා කිව්වා. திறமையான மனிதர்களை நியமித்து முதல் 7 வருடத்தின் செழிப்பில் இருக்கும் களஞ்சியங்களை சேர்த்து பஞ்ச காலத்தில் அதை கொடுக்கும்படியாக நபர்களை தெரிந்தெடு என்று சொல்கிறான். ඒ අදහසට එකඟ වුණ පාරාවෝ යෝසප්ව අගමැති කරා. இந்த அர்த்தத்தை சரியாக சொல்லி இந்த நோக்கத்தை சொன்னபடியினாலே பாராவ் ராஜா அவனை பிரதம மந்திரியாக்கினார். සැබවින්ම සිහින සැබෑ වෙනවා. கனவு நிச்சயமாகவே மெய்யானது. නමුත් ඊජිප්තුව සාගතයෙන් පෙළුණු විට සෙනග පාරාවෝ ගාවට ඇවිල්ලා කනලව් කරලා කිව්වා අපිට කෑම දෙන්න කියලා. இந்த நேரத்திலே பார்வோன் அண்டையிலே வந்து ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள் அந்த பஞ்சமான காலத்திலே அவர்களுக்கு உணவு தேவை என்று. යෝසප් පාරාවෝ කිව්වා යෝසප්ට ගිහිල්ලා කෑම ඉල්ලන්න කියලා. அந்த நேரத்திலே பார்வோன் ராஜா சொல்கிறார் நீங்கள் போய் யோசேப்பிடம் இதை முறையிடுங்கள். ඇයි දැන් මාලිගාවේ අලුත් වීරයෙක්. இப்பொழுது மாளிகையிலே புதிய வீரன். ඊජිප්තුවේ ධාන්‍ය තියෙන බව යෝසප්ගේ සහෝදරයන්ට ආරංචි වුණාම ඔවුන් ඊජිප්තුවට ආවා ආහාර හොයාගෙන. எகிப்து நாட்டிலே தானியங்கள் இருக்கிறது என்பதை யோசேப்பின் சகோதரர்கள் அறிந்தபோது அவர்கள் எகிப்துக்கு வந்தார்கள். 42 6 මෙහෙම කියනවා.
42வது அதிகாரத்திலே 6வது வசனம் இப்படி சொல்கிறது. යෝසෙප් රටේ අධිපති වූවක් මෙන්ම රටේ මිනිසුන් සියල්ලන්ටම ධාන්‍ය විකිනුවේද ඔහුය. ඔහුගේ සහෝදරයෝ පැමිණ ඔහු ඉදිරියෙහි මුණින් තලාවී වැන්දාහ. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். වහල්කමට විකුල්ලලා අවුරුදු 20ක් විතර දැන් පහසු වී තිබුණ නිසා යෝසෙෆ්ගේ සහෝදරයන්ට ඔහුව අඳුනුවේ නැහැ. அவனை யோசேப்பை விற்று 20 வருடங்கள் ஆகினபடியினாலே இந்த அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பை அவர்கள் மறந்து விட்டார்கள். නමුත් ඔහුගේ වේදනාවට වග කිය යුතු පුද්ගලයන් දැන් ඔහු ඉදිරිපිට දන නමා තිබෙනවා. அவருடைய துக்கத்துக்கு ஏதுவாய் இருந்தவர்கள் அவன் முன்னிலையிலே முழங்கால் படியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ඔහුට පසුගිය අවුරුදු 20ේදී සිදු වුණ හැම අසාධාරණයක්ම ප්‍රතික්ෂේපයක්ම පීඩාවක්ම දුකක්ම හිත් වේදනාවක්ම ඔහුට මතක් වෙන්න ඇති. அந்த வருடங்களிலே அவனுக்கு நடந்த அநியாயம், அநீதி, துக்கம், துன்பம், தனிமை, மனவேதனை இவை எல்லாவற்றையும் அவன் நினைவு கூர்ந்திருப்பான். නමුත් යෝසප් දැනන් හිටපු නැති කාරණාවක් තිබුණා. யோசேப்பு அறியாதது ஒன்று இருந்தது. ඔහුගේ සහෝදරයන් ඔහු ඉදිරිපිට වැඳ වැටි සිටින අවස්ථාවේදී දෙවියන් වහන්සේ ලෝකය සඳහා වූ ගැලවීමේ සම්පූර්ණ සැලැස්ම යෝසප්ගේ එක වචනයකින් එක තීරණයකින් වෙනස් වෙන්න තිබුණා. இந்த நேரத்திலே யாரும் அறியாதது, யோசேப்பும் அறியாது என்னவென்றால் தேவனின் ரட்சிப்பின் பூர்ண திட்டத்தை யோசேப்பின் ஒரு வார்த்தையிலே அதை நடைமுறைப்படுத்த முடியதா இருந்தது. මන්ද ඊශ්‍රායල් ගෝත්‍ර 12න් 10ක් ඔතන වැඳ වැටි ඉන්නකොට ඉන් එක් ගෝත්‍රයක් වන යුදා තුලින් දෙවියන් වහන්සේ ලෝකයේ ගැලවුම් කාරවන යේසුස් වහන්සේව හඳුන්වන්නට බලාපොරොත්තුව සිටියා. அந்த ஒரு நிமிடத்திலே இஸ்ரவேல் கோத்திரர்களில் 12ல் 10 பேர் அவன் முன்னிலையிலே விழுந்து வணங்கும் போது அந்த தேவனானவர் உலகத்துக்கு அனுப்பும் இரட்சகர் யூதாவின் வம்சத்திலிருந்து வருவது நியமிக்கப்பட்டிருந்தது. අවසානයේදී යෝසප් ඔහුගේ සැබෑ අනන්‍යතාවය හෙළිදරව් කරා. கடைசியாக யோசேப்பு அந்த நேரத்திலே அவனுடைய மெய்யான அடையாளத்தை அவனுக்கு சொல்கிறார். 45:4 කියනවා ඔබ මිසර දේශයට විකුණු ඔබේ සහෝදරයා වන යෝසප් මමයි. அவன் அந்த இடத்திலே சொல்கிறார், எகிப்து தேசத்திலே விற்கப்பட்ட உங்களுடைய சகோதரனான யோசேப்பு நான் தான். දැන් යෝසප් හොඳ කිතුණුවෙක් නම් අර විකුණපු කෑල්ල දාන්න ඕනේ නෑනේ. யோசேப்பு ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று சொல்பவனே, என்னை விற்றார்கள் என்ற அந்த வார்த்தை சொல்ல தேவையில்லை தானே. ඔහුට නිකන් කියන්න තිබුණානේ සහෝදරයා වන යෝසප් මම කියලා. அவன் சும்மா சொல்லியிருக்கலாம் தானே, நான் தான் சகோதரனான யோசேப்பு என்று. නමුත් යෝසප්ට සිදු වුණ අයහපත් දේවල් ඔහු අමතක කරලා තිබුණ නැහැ. யோசேப்புக்கு நடந்த அநியாயங்களை அவன் மறக்கவில்லை. ඒක තමයි සත්‍ය. அதுதான் உண்மை. ඒක තමයි ඉතිහාසය. அதுதான் எமது சரித்திரம். නමුත් ඒක ඔහුට වෙනස් කරන්න බැරි වුණා. அதை அவனுக்கு மாற்ற முடியாமல் போய்விட்டது. නමුත් යෝසප් තීරණය කරා ඔහු අතීතයේ ජීවත් නොවි සමාවදී සමාදානය කර ඉදිරියට යන්න කියලා. அவன் முடிவெடுத்தான். அவன் தொடர்ந்தும் கடந்த காலத்தை குறித்து ஜீவிக்க மாட்டான். மன்னிப்பு கொடுத்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதே அவனது தீர்மானமாய் மாற்றிக்கொண்டான். ඉතින් ඔහු අයහපත සිදු කර පුද්ගලයන්ගේ අයහපත ගැන ඔබට මතක් වෙන්න යනවා. அவனுக்கு நன்மை செய்யாதவர்களை குறித்ததான காரியங்களை நமக்கும் இந்த நேரத்திலே நினைவூட்டிக் கொள்வோம். නමුත් ඒ අවස්ථාවේදී ඔබට තීරණයක් තිබෙනවා. அந்த நேரத்திலே எங்களுக்கு ஒரு தீர்மானம் உண்டு. ඔබේ සතුරාගේ ඉරණම තීරණය කිරීමට ඔබට බලය ලැබූ විට ඔබ කුමක්ද කරන්නට යන්නේ? உங்களுக்கு எதிரிகளாய் இருப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரத்திலே நீங்கள் தண்டனைக்குட்பட்டவராய் இருப்பீர்களானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ඔබ ඔවුන්ගෙන් පලිගන්නවද? நீங்கள் அவர்கள் அண்டையிலே சென்று பழி வாங்குவீர்களா? යෝසප්ගේ සහෝදරයන් බලාපොරොත්තු වුණේ ඔවුන් යෝසප්ට සලකපු විදියටම ඔවුන්ටත් යෝසප් සලකයි කියලා. யோசேப்புடைய சகோதரர்கள் நினைத்தார்கள் அவர்கள் யோசேப்பை எப்படி பார்த்து கொண்டார்களோ அவ்வாறான ரீதியில்
மத்தியிலே யோசேப்பு அவர்களை பார்ப்பான் என்று. හැබැයි එතකොට යෝසපු යෝසප්ගේ සහෝදරයන් අතර වෙනසක් නැහැනේ. அப்படி என்றால் யோசேப்பும் அவருடைய சகோதரனிலே எந்த ஒரு வித்தியாசம் இல்லையே. යෝසප් ඔවුන් හා සමාන වෙන්න ප්‍රතික්ෂේප කරා. அவர்களை போல இருப்பதை அவன் மறுதலித்தான். සහෝදරයන් යෝසප්ව විකුණා දශක ගණනාවකට පස්සේ ඔවුන්ගේ පියා යාකෝබ්ගේ මරණයෙන් පස්සෙත් මේ යෝසප්ගේ සහෝදරයන් ඔහුට බිය වුණා. யோசேப்பை விற்று பல வருடங்களுக்கு பிறகு அவருடைய தகப்பனுடன் இவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த தகப்பனின் மரணத்தின் பிறகு சகோதரர்களுக்கு மறுபடியும் பயம் வந்தது. ඇයි බිය වුණේ? ஏன் பயந்தார்கள்? උපත්ති 50:15 මෙහෙම කියනවා. ஆதியாகமம் 50:15 இப்படி சொல்கிறது. යෝසෙප්ගේ සහෝදරයෝ තම පියා මල බව දුටු විට තමන් අතරේ කතා කරමින් ඇතැම් විට යෝසෙප් අපට වෛර කරන්නට පුළුවන. ඇත්තටම අප ඔහුට කළ සියලු නපුරු දේ ගැන ඔහු අපෙන් පලිගත හැකියයි කීහ. தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா புல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி, නමුත් යෝසප් වෛර කරේ නැහැ. ஆனால் யோசேப்பு அவர்களை பகைக்கவில்லை. යෝසප්ට අමනාපයක් තබාගෙන්ට ඉන්ට බැරි වුණා. யோசேப்புக்கு ஒரு மனஸ்தாப நிலையிலே இருக்க அவனுக்கு இடமில்லை. මන්ද යෝසප් දෙවියන් වහන්සේ අතහැර දැමූ මනුෂ්‍යකට වඩා දෙවියන් වහන්සේ සමග සිටින මනුෂ්‍යයෙක්ව ජීවත් වෙන්න ඔහු තීරණයක් ගත්තා. ஏனெனில் யோசேப்பு தேவனால் கைவிடப்பட்ட மனிதனை விட தேவனோடு இருக்கும் மனிதனாக வாழ்வதையே அவன் தெரிவு செய்து கொண்டான். යෝසප් මෙහෙම සමාව දුන්නේ කොහොමද? யோசேப்பு எப்படி இவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்திருப்பான்? අපිට මේකෙන් ඉගෙන ගන්න පුළුවන් මොකක්ද? நாங்கள் இதிலே கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? උපත්ති 50:19 සිට 21 දක්වා යෝසප්ගේ පිළිතුරෙන් සහෝදරයන්ට දුන්න පිළිතුරෙන් අපිට කාරණා 3ක් දැනගන්න පුළුවන්. ஆதியாகமம் 50வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை 3 முக்கிய காரணங்களை யோசேப்பின் உத்தரவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். 19 පදේ එහෙත් යෝසප් ඔවුන්ට කතා කොට බිය නොවන්ට දෙවියන් වහන්සේට හිමි තැන මට ගත හැකිද? யோசேப்பு சொல்கிறான் இவ்வாறாக, தேவனுக்குரிய இடத்தை எடுப்பதை நிராகரித்து யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. යෝසප් දෙවියන් වහන්සේට හිමි තැන ගන්ට ප්‍රතික්ෂේප කරා. அவன் தேவனுக்கு உரிய இடத்தை பெற்றுக்கொள்வதை அவன் நிராகரித்தான். අපට අයහපතක් සිද්ධ වුණාම எமக்கு தீமைகள் அநியாயங்கள் நடக்கும் போது එය පාලනය කරන්නට විනිශ්චය කරන්නට පලිගන්ට අපේ අයිතිය කියලා අපි හිතනවා. அவர்களை மேற்கொள்ளவும் நியாயம் தீர்க்கவும் பழிவாங்கவும் எமக்கே அதன் அதிகாரம் இருக்கிறது. නමුත් විනිශ්චය පලිගැනීම දෙවියන් වහන්සේගේ භූමිකාවයි. அந்த நியாயம் தீர்ப்பும் அந்த அநியாயத்தை சரிக்கட்டுவதும் அது தேவனுக்குரியது. පාවුල්තුමා බයිබලය උපුටාගෙන රෝම 12:19 මෙහෙම කියනවා. பவுல் அடியான் ரோமர் 12வது அதிகாரத்திலே 19வது வசனத்தில் இப்படி சொல்கிறார். පලිගැනීම මා සතුය. මම විපාක දෙමි සමිදානන් වහන්සේ පවසන සේකැයි ශුද්ධ ලියවිල්ලෙහි ලියා ඇත. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். පලිගැනීම මා සතුයි කියා දෙවියන් වහන්සේ කියනවා. பழிவாங்குதலின் அதிகாரம் தேவனுக்குரியது என்று கர்த்தர் சொல்கிறார். විනිශ්චය පලිගැනීම දෙවියන් වහන්සේටයි අයිති. நியாயம் தீர்ப்பதும் பழிவாங்குதலும் அந்த அதிகாரம் உண்டு எம் தேவனுக்கே. අපි විනිශ්චය කරන්න හදනකොට, අපි දඬුවම් කරන්න හදනකොට අපි දෙවියන් වහන්සේගේ හිමි ස්ථානය තමයි අපි ගන්නෙ. நாங்கள் நியாயம் தீர்க்க எத்தனிக்கும் பொழுது, குற்றம் சாட்ட எத்தனிக்கும் பொழுது நாங்கள் தேவனுடைய நிலையை பெறுகிறதை போல ஆகிறது. යෝසප් ඒ ස්ථානය ප්‍රතික්ෂේප කරා පමණක් නොව දෙවෙනුවට ඔහුගේ ජීවිතය දෙවියන් වහන්සේගේ දෘෂ්ටි කෝණයෙන් දකින්ට ඔහු තීරණයක් ගත්තා. தேவனை போல மாறுவதை அவன் மறுதலித்த போதிலும் தேவனின் கண்ணோட்டத்திலே அவனுடைய வாழ்க்கையை பார்த்தான். 20 වෙනි පදේ මෙහෙම කියනවා. 20வது வசனம் இப்படி சொல்கிறது. ඔබ නම් මට විරුද්ධව නපුරු සිතුවත් දෙවියන් වහන්සේ බොහෝ මිනිසුන්ගේ ජීවිත ගලවන පිණිස ඒවා යහපතට හැරෙව්වසේක. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ
இப்போ நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். අපොස්තල පාවුලුත් ඒ හා සමානව දෙයක් රෝම පොතේ 8:28 කියනවා. அப்போஸ்தலர் பவுல் அடியானும் ரோமர் 8வது அதிகாரத்திலே 28வது வசனமும் இதே நோக்கத்திலே சொல்கிறார். උන්වහන්සේ සියල්ලදීම යහපත පිණිස එකට ක්‍රියා කරන බව අපි දනිමු. எல்லாவற்றையும் அவர் நன்மையாக சகலத்தையும் நன்மையாக வர பண்ணுவார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ඔබේ ජීවිතය අසීරු වුණාම අයහපත් දේ සිද්ධ වුණාම உங்களுடைய வாழ்க்கையானது தீமைகள் நிறைந்து நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறி இருக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ ඒ සියලු දෙයක්ම යහපතට හරවනවා කියලා ඔබ දන්නවද? ඔබ එසේ දකින්නවද? உங்களுக்கு முடியுமா? தேவன் இதை நன்மையாக மாற்றுவார். அந்த கண்ணோட்டம், அந்த நோக்கம் நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்களா? අවසානයේ යෝසප් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය පිළිබිඹු කරා. கடைசியாக யோசேப்பு தேவனின் அன்பை வெளிப்படுத்தினான். 21 වෙනි පදේ කියනවා එබැවින් දැන් ඉතින් බය නොවන්න මම ඔබද ඔබේ කුඩා දරුවන්ද නඩත්තු කරමි කියා ඔවුන් සනසමින් ඔවුන් අමතා කාරුණික ලෙස කතා කරා කියා. இந்த இடத்திலே 21வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பச்சமாய் பேசினார். මේ යෝසප්ගේ සහෝදරයන් යෝසප්ට කරපු දෙයට හාත්පසින්ම ප්‍රතිවිරුද්ධයි. யோசேப்புக்கு இந்த சகோதரர்கள் செய்ததற்கு எதிர்மாறாக ඔවුන් එයට සුදුසුසන්ද? இதை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்களா? ඔවුන්ට ඒ කරුණාව ලැබිය යුතුද? இந்த கிருபை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ඔබව පාවා දුන් ඔබව විනාශ කරපු පුද්ගලයාගේ ඉරණම තීරණය කරන්නට ඔබට බලය ලැබූ විට ඔබ කරන්නේ කුමක්ද? உங்களுக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்கும் பொழுது உங்களை இல்லாமலாக்கியவர்கள், உங்களை நொறுக்கியவர்கள், உங்களுக்கு பொல்லாப்பு செய்தவர்களை நீங்கள் என்ன தீர்மானத்தை எடுப்பீர்கள்? ඔබට රිදීමක් අමනාපයක් සිදුවේ ඇද්දයි කියලා මම ඔබගෙන් ඇහුවොත් ඒක මෝඩකමක්. நான் உங்களிடத்திலே உங்களுக்கு அநியாயம் நடந்ததா, உங்கள் இதயங்கள் காயப்பட்டதா என்ற கேள்வியை கேட்டால் அது ஒரு முட்டாள்தனமான கேள்வியாய் இருக்கும். නමුත් මන්ද අපි මේ වැටුණු ලෝකේ ජීවත් වෙනකල් අපිට අයහපත සිද්ධ වෙන්න යනවා. இந்த உடைந்த உலகத்தில் ஜீவிக்கும் நாங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் அநியாயங்கள் அநீதிகள் நடக்கலாம். නමුත් අපිට හැමදාම තෝරගන්න පුළුවන් අපි යෝසප් වගේ සමාවදී සමාදානය කරනවාද කියලා. නැත්නම් ඔහුගේ සහෝදරයන් වගේ තිත්තකම වෛරය කෝපයට අල්ලගෙන ඉන්නවාද කියලා. நாங்கள் தீர்மானம் எடுக்கலாம், யோசேப்பை போல மன்னித்து ஒப்புரவாக்கி முன்னோக்கி செல்வதா, இல்லாட்டி அவர்களுடைய சகோதரர்களை போல பொல்லாப்புக்கு உட்பட்டவர்களா இருப்பதா, பழிவாங்குபவர்களை போல இருப்பதா? යෝසප් දිහා බලනකොට අපි ක්‍රිස්තුස් වහන්සේව දකිනවා. நாங்கள் யோசேப்பை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை காண்கிறோம். මන්ද අසීමිත කරුණාව අපි කුරුසියේ දැක්කා. ஏனென்றால் அளவற்ற கிருபையை அந்த சிலுவையில் நாங்கள் காண்கிறோம். යෝසප්ගේ සමාවදීම තුලින් ඔහුගේ සහෝදරයන් සමග තිබුණ සම්බන්ධතාවය නැවත හදන්න පුළුවන් වුණා. யோசேப்பு மன்னிப்பு கொடுத்தபடியினாலே அவருடைய சகோதரர்களுடைய அந்த உறவானது அது நிர்ணயிக்கப்பட்டது, இல்லாவிட்டால் ஸ்தாபிக்கப்பட்டது. රෝම 5:8 කියනවා එහෙත් දෙවියන් වහන්සේ අප උදෙසා ස්වකීය ප්‍රේමය පෙන්වන්නේ අප තවමත් පව්කරුවන්ව සිටියදී கிறிஸ்துஸ் වහන්සේ අප උදෙසා මරණය විඳීමෙන්ය කියා. ரோமர் 5:8 சொல்லப்படுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளக்க பண்ணுகிறார். ඔබේ හිස් නමාගෙන ඇස් පියාගන්නට. இந்த நேரத்திலே உங்கள் தலைகளை தாழ்த்தி உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ස්තුති වේවා දෙවි සමිදානන් වහන්ස, ඔබ වහන්සේගේ ජීවමාන වචනයට සවන් දෙන්න අපට දුන්නු ඉඩ ප්‍රස්තාව නිසා අපි ඔබ වහන්සට ස්තුතිවන්ත වෙනවා. අද දවසෙත් යෝසෙප්ගේ ජීවිතය තුලින් ඔබ වහන්ස අපට ගෙනාව අනර්ග පණිවිඩය ගැන අපි ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. මේ අහස පොළව පහව ගියත් කවදාවත් ඔබ වහන්සේගේ කරුණාව නම් පහව නොයන බව අපි දන්නවා ස්වාමින් වහන්ස. එනිසා ස්වාමිනී, මේ වචනය ඇසුවා වූ අපි සියලු දෙනාටම ස්වාමිනී මේ වචනේ ප්‍රකාරයට ජීවත් වන පිණිස ඔබගේ කරුණාවත්
අනුග්‍රහයක් නිරන්තරයෙන්ම අපට ලැබේවා. ඔබගේ බලවත් මහිමවත් දෑතට අපි සියල්ලෝම භාරවන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේම අති උත්තම නාමයෙන්මයි. ආමේන්. 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 ආමේන්.